இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மரணத்தை வென்ற மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். மாரி காலம் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி என்ற பெயரோடு உண்டான மாதம் இது. ஜோதிட அடிப்படையில் மிருக சீரிட நட்சத்திரத்தில் சந்திரன் உலாவும் காலத்தில் வரும் மாதம் என்பதால் அந்த நட்சத்திர பெயரால் மார்க சிர என்று உருவாகி மார்கழி என்றானது என்றும் கூறுவார்கள். ஜோதிட வல்லுநர்கள் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்பார்கள். சைவர்கள் மார்கழியை தேவர்களின் மாதம் என்று போற்றி பெருமை கொள்வார்கள். வைணவர்களுக்கோ மார்கழி மாதம் பெருமைக்குரிய மாதம் என்பார்கள். கண்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன மாதம் அல்லவா? திருப்பாவையும் திருவெம்பாவையும் தோன்றிய தெய்வீக மாதமும் இதுதான். ஆண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை. பனி பொழிவும் விடியற் காலையில் சிவன் கோவில்களில் திருவம்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒலிக்கும் அற்புதமான மாதம். வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீதி தோறும் பக்தி பாடல்களும் ஒலிக்கும் உன்னதமான மாதம் இந்த மார்கழி மாதம். சாணத்தில் பூசடி பூவை செருகி வைத்து வழிபாடாகவும் வைத்திய முறையாகவும் தமிழர்கள் வாழும் சிறப்பான மாதம் இது. சூரிய உதயத்திற்கு முன்பாக வரும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகின்றது. இந்த நேரத்தில் வீசும் காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது என்பதாலேயே அந்த வேளையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோயிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். மார்கண்டிய புராணம் மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி என்று போற்றுகின்றது. இந்த மாதத்தில்தான் மார்கண்டியர் சிவபெருமானை வணங்கி மரணத்தில் இருந்து தப்பி நித்திய வாழ்வை பெற்றார். அழகிய தமிழால் அரங்கனை ஆண்டால் விரதமிருந்த புண்ணிய காலம் இது. அனுமன் பிறந்த மாதம் இது. சொர்க்க வாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் மாதமும் மார்கழி மாதம்தான். மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆடல் வல்லான் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுகின்றது. பாவை நோம்பும் திருவெம்பாவை நோம்பும் நோக்கப்படும் காலமும் மார்கழியில்தான். விநாயகர் சஷ்டி விரதம், திருத்தணிகை கோவிலில் படி உற்சவ விழா ஆகிய விசேஷங்களும் இந்த மாதத்தை பெருமை கொள்ள செய்கின்றன. வெற்றியின் அதிபதி என்று போற்றப்படும் சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் என்பதாலும் அந்த காலத்தில் உயிர் கொலை கூடாது என்பதாலும் அந்த கால மன்னர்கள் மார்கழியில் போர் செய்ய மாட்டார்கள் என்றும் ஒரு தகவல் உள்ளது. மார்கழியின் அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் இறைவனுக்காகவே ஒதுக்க வேண்டும். இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளும் விரதங்களும் கோடி மடங்கு பலன்களை தரும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள். மார்கழியில்தான் மகாபாரத போர் நடைபெற்றது என்றும் அதன் தாக்கமாகவே அந்த காலத்தில் போர்கள் செய்வதில்லை என்றும் கூறப்படுகின்றது. பார்க்கடல் கடையப்பட்டதும் ஆழகால விஷம் வந்ததும் அமுதம் பெற்றதும் இந்த மார்கழியில்தான். இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் இன்னல்கள் அடைந்த போது கண்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை பாதுகாத்ததும் இந்த மார்கழியில்தான். திறக்கப்படாத கோவிலையும் திறக்க செய்து பக்தி மனம் கமல செய்யும் மாதம் மார்கழி. மலர்களும் கனிகளும் மலிந்து கிடக்கும் இயற்கைக்கு இணக்கமான மாதமும் மார்கழியே. இவையெல்லாம் போதாது என்று இன்னொரு சிறப்பும் மார்கழிக்கு உண்டு. ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அழைக்கிறது வேதம். அந்த வகையில் மார்கழிக்கான பெயர் கேசவன். கண்ணனின் நாமாவளியில் உன்னதமான சிறப்பினை கொண்ட பெயர் கேசவன். ரமண மகரிஷி, பாம்பன் சுவாமிகள், அன்னை சாரதா தேவியார் போன்ற ஞானியர்கள் தோன்றிய மாதமும் இதுவே. மாதாவை வணங்காத சிசுவும் மார்கழியில் இறைவனை வணங்காத ஜீவனும் வீண் என்பார்கள். இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை மனதார துதித்து மகிழ்ச்சியான வாழ்வினை மேற்கொள்வோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.